ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாரி ஐடியாஸ். பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஒரு டாடா ஏசிக்கு வந்து ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கேபினோட பட் போர்டெல்லாம் வச்சு எல்லாம் போட்டிருந்தோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்து ஹோல்ஸ் போட்டெல்லாம் ஸ்க்ரூ பண்ணி எல்லாமே கரெக்டாக ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 பின் சாக்கெட்டே போட்டாச்சு. இது வந்து சப்புக்கு லெஃப்ட் ரைட் அப்படி கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் இன்புட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் எம்எம்லேயே வந்துடும். பட் 2.5 தான் போடணும். பட் நம்ம பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் எம்எம்லேயே போட்டிருக்கோம். பட் இதுவே போதும். பட் பார்த்தீங்கன்னா இதே வந்து சைடு ஸ்பீக்கர் வந்து 6 வரைக்கும் போட்டுக்கலாம். பட் வந்து இது வந்து 15 ஊஃபர் போட்டுக்கலாம். 15 ஊஃபர் வரைக்கும் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்களே டாடாஸ் வந்து செக் பண்ணி பார்த்தோம். ஸோ வந்து சோனி வச்சுருந்தாங்க சப்பு. ஸோ அந்த சப்பு போட்டு பார்த்தோம், 15 வச்சுருந்தாங்க. ஸோ அது போட்டு பார்த்தா பட் வந்து ஆரஞ்சு ஸ்பீக்கர் சைடு பாக்ஸ் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. பட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அப்பயே நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த பேட்டரியில் இப்போ நான் உங்களுக்கு ஆம்ப் ஆன் பண்ணுறேன். ஸோ வந்து ஆன் பண்ணி பாட்ட போகிறேன். ஸோ இந்த பேட்டரிக்கு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் வந்து இவ்வளோ தான் இருக்கும். பட் வந்து இன்னும் நாங்கள் வந்து ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா உங்களுக்கு வண்டியில் வந்து ஃபிட் பண்ணுறப்ப வந்து ஒரு வீடியோ போகிறேன். ஸோ இந்த ஃப்ரண்டேஜ் கிளாஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து இது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நானும் கஸ்டமர்கிட்ட சொல்லியாச்சு, இப்படி ஆயிடுச்சு, எல்லாம் ஃபினிஷிங் லைன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, பரவாயில்லப்பா, எனக்கு வந்து செட்டு இந்த அழகெல்லாம் முக்கியம் கிடையாது, எனக்கு வந்து செட்டு தெளிவாக இருந்தால் சரி, அதுக்கடுத்து நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன் அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓகே. வாங்க சாங்கை ப்ளே பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆம்பிளிஃபையர் ஏதாச்சும் வண்டிக்கு 24 வோல்ட் அண்ட் 12 வோல்ட்டு, பட் வந்து வீட்டுக்கு 5.1 2.1 லெஃப்ட் ரைட் ஸ்டீடியோ எல்லாமே வந்து நம்மளே அசம்பிள் பண்ணிக்கலாம், சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொரியர் போட்டு விட்டுக்கலாம். வாங்க சாங் ப்ளே பண்ணுறேன். ஸோ ஒரு கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க, நம்ம அந்த பழைய வீடியோ பார்த்துட்டு, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்த்துட்டு செட்டை வந்து ஆன் பண்ணி காமிங்க அப்படின்னாச்சு. நம்ம ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணி உங்களுக்கு வீடியோவே காமிச்சிட்டேன். ஸோ வண்டியில் ஃபிட் பண்ணுறப்ப உங்களுக்கு அது ஒரு வீடியோவாக எடுத்து கூட போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரிக்கு வந்து இந்த செட்டுக்கு உண்டான பேட்டரி போட்டால் மட்டும்தான் எஃபெக்ட் வந்து இன்னும் பர்ஃபெக்டாக வரும். ஸோ இந்த பேட்டரிக்கு வந்து இப்போ நான் ப்ளே பண்ண சாங்க்கு எஃபெக்ட் இவ்வளோ தான். பட் நீங்கள் வந்து இப்போ இந்த பேட்டரி வந்து சார்ஜ் லோவாக இருக்கங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா பட் வந்து எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியான மாதிரி தெரியுது. ஸோ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியில் மாட்டுறப்ப வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து இது பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஏற்கனவே நாங்கள் வண்டியில் செக் பண்ணிட்டு தான் 2வது டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வீடியோவே நாங்கள் போடுறோம். ஸோ அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு ஆம்பிளிஃபையர் இருந்தாலோ இது பண்ணாலோ சொல்லுங்கள், சிறப்பாக பண்ணிக்கலாம், சர்வீஸ் பார்த்துக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். லாங்காக இருந்தாலும் பரவாயில்ல, கொரியர் போட்டுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம்.